யார் சொல்றார்? யோனாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் யாராவது சத்தமா வாசிங்க. அமித்தின் குமாரனாகிய யோனாவுக்கு யாவுடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா யாவுடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் யாவுடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களுடனே தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் யாவுடைய வாயாயிருந்த யோனாவை பார்த்து தீர்க்க தரிசனமாக யாவா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீ நினிவேவுக்கு போய் நினிவேவுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரை என்று சொன்னார். ஒரு சின்ன வார்த்தை, தீர்க்க தரிசனம் உரைச்சிட்டு வரணும். இப்ப யோனாவுக்கு பயம், நான் இந்த தேசத்திற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்னால் இவர்கள் என்னை கொன்று போடுவார்கள் என்று பயந்து காசு கொடுத்து தர்சீசுக்கு கப்பல் ஏறினான். எங்க யோனா செஞ்ச தப்பு என்னங்க? சொன்ன வார்த்தையை மாறி இன்னொரு இடத்துக்கு போனான். இது என்ன பெரிய தப்பு? அப்படித்தானே யோசிப்பீங்க. ஒன்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சின்ன பாவம் செய்தாலும் சரி என் தேவன் என்னை மன்னித்து விடுவார் என்கின்ற பகல் கனவு காணாது. இன்றைய வார்த்தை சின்ன பாவத்திற்கு பெரிய தண்டனை எப்படி வருகிறது என்பதுதான். அல்லேலூயா. நாம் எல்லாவற்றையும் சர்வசாதாரணமாக நினைக்கிறோம். யோனா செஞ்சது அவ்வளவு பெரிய பாவம் இல்லை. புறப்பட்டு போ என்று சொன்னார், அவன் புறப்பட்டு போகிறான். பேசு என்று சொல்வதற்கு அங்கே பேசுவதற்கு இடமில்லை. ஆனபடியினால் கப்பலின் அடித்தட்டில் தூங்கிக் கொண்டிருக்கிறான். இப்ப இவன் போய் சேர்ந்தால் பேசுவான். ஆனால் எங்கே பேச வேண்டும் என்பதுதான் யாவுடைய சித்தம். நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் யாவாகிய யாஷோமிஷியாவுடைய சித்தமா இருக்கிறது. நீ அதை செய்யவில்லை என்று சொன்னால் யோனாவுக்கு நடந்தது போல ஒரு சம்பவம் உனக்கு நடக்கும். இது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அவருடைய பிள்ளைகள் மத்தியில். அவருடைய பிள்ளை இல்லாதவனுக்கு அது நடக்கவில்லை. யார் அவருடைய பிள்ளை என்று தன்னை மார்பு தட்டி சொல்லிக் கொண்டிருக்கிறானோ, நான் யாஷுவா மேசியாவுடைய பிள்ளை, யாஷுவா மேசியாவுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் யாஷுவா மேசியாவுடைய சந்ததி என்று எவன் சொல்லுகிறானோ அவனை கரெக்டா அடிச்சு தூக்குறார். எப்படி யோனாவை என்ன பண்ணாரோ அது மாதிரி. யோனா என்ன செஞ்சான்? நினிவேவுக்கு போக வேண்டியவன் தர்சீசுக்கு போனான். சின்ன ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான், நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல, சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக். என்ன ஸ்பெல்லிங்? தர்சீசியா இல்ல நினிவேயா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இவ்வளவு தான் செஞ்சான். என்ன பண்ணார் தெரியுமா? வாசிங்க, 10லேருந்து 17 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவர் யாவுடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததனால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன் என்றான். அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியால் அவர்களால் கூட அமர் போயிற்று. உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த விஷயத்துக்கு வாசிக்க வேண்டாம். நல்லா கேட்டுக்கிடுங்க. இப்ப யோனா செஞ்ச தவறு, தேவன் சொன்ன இடத்திற்கு அவன் போகாமல் இன்னொரு இடத்திற்கு போனான். போனபடியினால் என்ன நடந்தது? அவன் இருந்த கப்பல் மூழ்கி போகிற அளவிற்கு புயல் காற்று அடிக்க ஆரம்பித்தது, கடல் கொந்தளிக்க ஆரம்பித்தது. படகு மூழ்கிவிடும் சூழ்நிலையில் படகில் இருந்த எல்லா பொருட்களையும் கடலிலே கொட்டி விடுகிறார்கள். ஒன்றாவது படகுக்கு பிரச்சனை, இரண்டாவது படகில் இருக்கிற மாலுமிகள் பிரயாணிகள் அத்தனை பேரும் பயந்து நடுகிறார்கள், மரித்து போவோம் என்கின்ற பயம். இப்ப கேப்டனுக்கு ஒரு சின்ன ஐடியா, இது இப்படி வரக்கூடாது, ஏன் இந்த பிரச்சனை வந்திருக்குது, கடல் கொந்தளிக்குது, காற்று பலமா அடிக்குது, கப்பல் மூழ்கி போகிற நிலைமை, காரணம் என்ன? நல்லா புரிஞ்சுடுங்க.
ஒரு தேவனுடைய மனுஷன் செய்கிற தப்ப கண்டுபிடிக்கிறது யார் தெரியுமா? பிசாசனுடைய பிள்ளை. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுடுங்க. ரைட். இப்ப கேப்டன் சொல்றார், இந்த காரியம் யாரால் வந்தது? ஏன்னா அவங்ககிட்ட பரிசுத்த ஆவி இல்லை. ஆனபடினா சீட்டு போடுவோம். சீட்டு போட்டா வந்திருக்கிற ஆள்ல ஒருத்தன் பேர் விழுந்துச்சு. அவன் எங்கன்னு தேடி பார்த்தா ஆளை காணோம். இவன் எங்க இருக்கிறான் அப்படின்னா கப்பலின் அடித்தட்டில், அதாவது என்ஜின் ரூம் என்று சொல்லுவாங்க. அங்க அந்த என்ஜின் ரூம்ல அழகா உட்கார்ந்து, அந்த என்ஜினுக்கு சவுண்டு கூட அவனுக்கு பிரச்சனை இல்லை, நிம்மதியா உட்கார்ந்து படுத்திருக்கிறான். ஏன்னா எவனுக்கு பிரச்சனை வந்தா எனக்கு என்ன? இதே கான்செப்ட் தான் இன்னைக்கு ஒன்னால உன் குடும்பத்துக்கு வர பிரச்சனை, ஒன்னால உன் வீட்டுக்கு வர பிரச்சனை. உனக்கு புரியாது, என்னால எனக்கு இந்த பிரச்சனை, என் குடும்பத்துக்கு இந்த பிரச்சனை தெரியாது. தேவன் ஒன்னு அடிக்க மாட்டார். இங்கதான் நீ புரியணும். முதல்ல அடிக்கிறது உன் வீட்டை, ரெண்டாவது அடிக்கிறது உன்னுடைய உறவினரை, மூணாவது தான் ஒன்னு அடிப்புறார். ஏன்னா எச்சரிப்பின் சத்தத்திற்கு நீ செவி கொடுக்கல அப்படின்னா உன் வீட்டை கொஞ்சம் அசைச்சு பார்ப்பார். கப்பல் அசைஞ்சதுல, கப்பலில் இருந்தவங்களெல்லாம் அசைஞ்சாங்கல்ல. அதுக்கு பிறகு கண்டுபிடிச்ச பிறகு தான் அவன் சொல்கிறான், ஐயா இந்த பிரச்சனை என்னால் தான் வந்தது, ஒன்று செய்யுங்க, என்ன தூக்கி கடலில் போடுங்க. இப்போ தூக்கி கடலில் போட்டால் தேவன் என்ன செய்கிறான்னா வாயை திறந்து வச்சுட்டு ஒரு மீனை வச்சிருக்கிறாரு. இவனை இப்போ போடத்தான் செய்வாங்க. அப்போ எல்லாம் அவருக்கு தெரியும், இவன் உள்ள விழுந்தா இவனை பிடிச்சி அமைக்கிறணும் அப்படின்ட்டு. இப்போ உன் வீட்டில் பிரச்சனை பண்ற நீ இல்லாமல் போனால் மட்டும்தான் உன் வீட்டுக்கு நிம்மதி. பாவம் சின்ன பாவம் தான், ஒரு பொய் தான் சொல்லியிருப்ப, ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தான் போயிருப்ப. நம்ம எல்லாம் இப்படி தானே சொல்லிட்டு இருக்கிறோம், என்ன செஞ்சிட்டேன், சொன்னாரு அதை நான் செய்யலை, இவ்வளவு தானே, ஒரு சின்ன பொய் தானே சொன்னேன். அல்லேலூயா. எனக்கு இந்த வேதத்தை நான் வாசித்து பார்த்தேன் இந்த சம்பவத்திற்காக. ஒருத்தன் லவ் பண்ணது தப்புன்றாரு. வேற ஒன்றும் இல்லை, ஒருத்தன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். அவங்க அம்மா போய் கேட்குறாங்க, டேய் ஏண்டா நீ இப்படிப்பட்டவன் அல்லவா, ஏண்டா இப்படி பண்ண? அம்மா என் கண்ணுக்கு இனிமையானவள் ஆனபடினா நான் அவளை கொண்டேன், அனுபவிச்சு சாவுன்னாரு. போ, புரியலையா? ஒருத்தன் கவுண்ட் பண்ணான், வேற ஒன்றும் செய்யல. எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு எண்ணி பார்த்தான். எங்க சின்ன பாவத்தை பைபிளில் நான் தேடி பார்த்த நேரம் எனக்கு கிடைச்சது. எண்ணி பார்த்தான். யாருன்னு தெரியல அவங்களுக்கு? எண்ணி பார்த்தவன் யாரு? அவருடைய சந்ததியில் தானே யாரோ வந்தாங்கன்னு சொன்னீங்க. பாருங்களேன், அவ்வளோ பெரிய ஆள் அவனை. ஆனா சின்ன பாவம் செஞ்சான். யாரு? தாவீது. சின்ன பாவம் தான் செஞ்சான். எண்ணி பார்த்தான். எண்ணி பார்த்தவனுக்கு தண்டனையா? நீங்க நினைக்கிறதல்ல. எங்க அப்பா கொஞ்சம் வித்தியாசமான ஆளு. யாரை நேசிக்கிறாரோ, யாருக்கு கொடுக்கிறாரோ அவன். ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணனா பெரிய தண்டனையை கொடுத்து அவனை அப்படியே மூழ்கடிச்சிருவாரு. இதை நீ முதல்ல புரியணும். இப்ப யோனா கப்பல் இருந்து தூக்கி போட்டாச்சு, கடல் கொந்தளிப்பு அடங்கிடுச்சு, காற்று வீசுவது அடங்கிடுச்சு, கப்பல் நிம்மதியா போகுது. ஆனா நஷ்டம் உண்டாச்சு. கப்பல்ல இருந்த பொருள் எல்லாமே கடல்ல தூக்கி போட்டு போயிடுச்சு, ஒருத்தன் நிமித்தமாக. நல்லா புரிஞ்சுடுங்க. இப்போ கடல்ல தூக்கி போட்டோன்னா பெரிய மீன் திமிங்கலம் என்ன செய்து அவனை முழுங்கிருச்சு. ஏங்க, திமிங்கலத்தை பற்றி யோனா ஒரு காரியத்தை சொல்லுவான் தெரியுமா? கடற்பாசி என்னை மூடிக்கொண்டது. என்னடா இது, திமிங்கலத்துக்கு உள்ளால கடல் பாசி எப்படிடா வந்துச்சு நான் யோசிச்சேன். பிரைஸ் யாசுவா. புரியலையா? அப்ப அங்க கடல்ல மீன் பிடிக்க போறவங்ககிட்ட தான் கேட்கணும். மீனுக்கு வயிற்றுலையும் கடல் பாசி இருக்கான். ஆமென். ஆளி எண்ணெய், ஆளி என்ன தெரியுமா? சங்கு. ஆளி எண்ணெய் சூழ்ந்து கொண்டது. ஏங்க இது என்ன, இது அநியாயமா இருக்குது. கடல்ல உள்ள இருக்கிறது எல்லாமே மீனுக்கு வயிற்றுக்குள்ள இருக்குது. இப்ப வயிற்றுக்குள்ளையாக யோனா இருக்கிறான். ஆமென். வீட்டில் போய் 2வது அதிகாரம் 1-8 வரைக்கும் வாசித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாய் யாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் யாவை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தில் வயிற்றிலிருந்து கூக்கரலிட்டேன். நல்லா கேளுங்க, இப்ப வயிறு எப்படி பாதாளம் ஆயிடுச்சு? நீர் என் சத்தத்தை கேட்டீர், சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. நான் உமக்கு கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். ஆனா நான் இப்ப விழுந்து அவதிப்படுறேன். இப்பதான் என்னுடைய குறை எனக்கு தெரியுது. நேற்றைக்கு கப்பல்ல என்னுடைய வீட்டுல பிரச்சனை வந்தது அப்ப தெரியல.
என்ன சுத்தி இருந்த என்னுடைய வீட்டாருக்கு, என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு வந்த பிரச்சனையில என்னுடைய குற்றம் தெரியல. ஆனா இப்ப எனக்கு வந்த போது, நான் பாதாளத்தில் படுக்கை போட்டு இருக்கிற உடனே உணர்ந்து என்னை ஆளி சூழ்ந்து கொண்ட போது, கடற்பாசி என்னை மூடிக்கொண்ட போது, கடல் ஆழங்கள் என்னை புரண்டு வந்து என்னை உபத்திரவப்படுத்தின போதுதான் நான் உணர்கிறேன் தேவன் என்னை எதற்காக அழைத்தார் என்று சொல்லி. போதும், யோசிக்கிறீங்களா? யாரையும் விட்டு வைக்க மாட்டார். உனக்கு ஒரு நாள் ஒரு உதவி செஞ்சால் நீ அந்த உதவிக்கு உண்மை இல்லை என்று சொன்னால் உன்னை புரட்டி எடுப்பார். சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. நாம நினைக்கிறது அவர் இருக்கிறார், இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன பார்ப்ப? ஒரு காய்ச்சலுக்கு பத்த மாட்ட, ஒரு தலைவலிக்கு பத்த மாட்ட, ஏன் ஒரு ஜலதோஷம் வந்தா அதுக்கு நீ பொறுத்துட்டு இருக்க முடியாது, தெரியுமா உனக்கு? ஆனா திமிரு, ஏன் பார்த்துக்கலாம், நம்ம கலிஸ்தராஜ் தானே, நம்ம பாஸ்டர் தானே, பார்த்துக்கலாம். நீ என்ன பார்த்துக்கோ, உண்மைதான். ஆனால் எங்கள் அப்பனை பார்க்க முடியாது. வச்சர்னா ஆப்பு, உன்னால் எழும்பி நடக்க முடியாது. அதுக்கு பிறகு உன் வாழ்க்கை மரண சூனியத்துக்குள்ளே போயிடும். அல்லேலூயா. ஏன்னா யோனா மரண அவஸ்தையிலிருந்து தப்புகிறான். அல்லேலூயா. காரணம் தவற்றை புரிந்தான். இப்போ மீன் அவனை கொண்டு போய் என்ன செய்து கரையில் தக்கிச்சு. இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமத்தில் ஆதாம் ஏவாளுக்கு முன்னாடி உள்ள சம்பவமாக இருந்தாலும் சரி, ஆபிரகாமுக்கு முன்னாடி உள்ள சம்பவமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் யோபு எழுதுறான். எப்படி எழுதுறான்னு எனக்கு அதிசயம். வானத்து நட்சத்திரங்களை பற்றி பேசுறான், பூமியின் மணலை பற்றி பேசுறான். எனக்கு உண்மையிலே அதிசயமா இருந்துச்சு. பூமிக்கு அடியில் இருக்கிற பற்றி பேசுறான். 1 வானம், 2 பூமி, 3 பாதாளம். இவ்வளவுத்தை யோபு பேசுறானே எங்கிருந்து வந்தது அப்படின்னா, அடிபட்டு திருந்தினான் பாருங்க. திருந்தின போது யாவுக்கு உண்மையாக இருந்தான், யாவருக்கு கிருபையாய் அவனுக்கு கொடுத்தார். எல்லாத்தையும் எழுத ஆரம்பிச்சிட்டான். நல்லா புரிஞ்சுடுங்க. சின்ன தப்புன்னு சொல்லிட்டு நீ ஏளனமா உட்கார்ந்திருந்த உன் வாழ்க்கையை அசைச்சு பார்த்துருவாரு. ஏன் இன்னொரு மனுஷன்ட்ட நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு தெரியும் யாரு, யோசுவாவிட்ட போய் கேட்கணும், யோசுவாவே சின்ன தப்பு பண்ணா எப்படி கிடைக்கும் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச யோசுவாவுடைய புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் 1 - 27 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் இருந்து செங்கடலை கடந்து பாலைவன வழியாக கடந்து வருகிறார்கள். வருகிற போது எங்குமே அவர்களுக்கு வீழ்ச்சி என்பது இல்லை, தோல்வி என்பது இல்லை. அவர்களை கண்டு எல்லாரும் பயப்படுவார்கள். இந்த எரிகோ பட்டணம் ஒன்று இருந்துச்சு. வர்ற வழியில் எதிராளி என்று சொல்லக்கூடிய எரிகோ இருக்கு. இப்போ எரிகோவுக்குள்ள போய் வேவு பார்க்கணும். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தான் கடந்து போகிற பாதையில் யுத்தத்திற்கு போக வேண்டுமானால், யுத்தம் செய்து ஜெயித்து அந்த ஏரியாவை கடந்து போக வேண்டுமானால் எதையும் சொந்தமாக்க மாட்டார்கள் இஸ்ரவேலர்கள். அங்கு யுத்தம் பண்ணி அந்த இடத்தை கடந்து போவார்கள். இதற்காகவே யுத்தம் பண்ணினார்கள். எரிகோவில் போய் உட்கார்ந்துருந்தாங்கன்னு கேட்டால் இல்லை, ஆயி பட்டணத்தில் போய் உட்கார்ந்துருந்தாங்கன்னு கேட்டால் இல்லை. ஆனால் ஜெயிச்சாங்க, ஜெயிச்சவர்கள் கடந்து போயிட்டே இருந்தாங்க. இதான் உண்மை. இப்போ எரிகோ பட்டணத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக வேவுக்காரர்களை அனுப்பினார். வேவுக்காரர்கள் போன போது ஒரு விபச்சாரியின் வீட்டிலே கடந்து போனார்கள். அந்த விபச்சாரி அவ சொன்ன வார்த்தை தான் எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. உங்க ஜனம், உங்க தேவன் வித்தியாசமானவர், யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. தோல்வி என்பது இல்லை, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். நீங்க இந்த தேசத்தை ஜெயிச்சா என்ன காப்பாற்றணும். ஏங்க தெரியாதுங்க, இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் அவளுக்கு அறிஞ்சு வச்சிருக்கிறா. எப்படி? அந்த அளவுக்கு இஸ்ரவேலர்கள் வல்லவர்கள். இப்ப எரிகோவை வீழ்த்த யாவாகிய தேவன் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொன்னார். 7 நாள் தான் உனக்கு டைம். 7 நாள், 6 நாள், ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி இந்த எரிகோ பட்டணத்தை ஸ்தோத்திரத்தோடு கூட அமைதியாய் சுத்தி வா. 7வது நாள் 6 வாட்டி சுத்து. ஆனா 7வது வாட்டி சுத்துற நேரம் எப்படி சுத்தணும் தெரியுமா? கீதவாத்தியங்கள், மேளதாளங்கள், எக்காலங்கள் முழங்க ஆரவாரத்தோடு நீ துதிக்கணும்.
அப்படி நீ துதிக்கிற போது எரிகோ கோட்டை தகர்ந்து விழும். எரிகோ கோட்டை தகர்ந்து விழுந்தால் எரிகோ கோட்டையை நீ பிடித்து விட்டு கடந்து போக வேண்டும். ஆனால் அங்கிருக்கிறவைகள் ஒன்றையும் நீ என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. அது எல்லாமே சாபத்தீடு. இவ்வளவுதான் சொல்லி அதிகாரம் கொடுத்தார். இப்ப இவங்க 13 தடவை சுத்திட்டாங்க. என்ன எப்படி? 6 நாள் 6 தடவை, 7வது நாள் முதல் பாகம் 6 தடவை, 2வது பாகம் 1 தடவை. நல்லா புரிஞ்சுடுங்க. இப்ப 13 தான் நான் நினைக்கிறேன். இந்த 13 தடவை சுத்தினாங்க. எரிகோ கோட்டை தகர்ந்து விழுந்துச்சு. இப்ப நாட்டை சுதந்திரமாக்குறாங்க. வேவுக்காரர்கள் போய் பார்த்து அந்த வேசியினுடைய வீட்டையும் வேசியினுடைய குடும்பத்தையும் தற்காத்து அவர்களை விடுவித்து பாதுகாத்து நடத்துறாங்க. இப்ப எரிகோ கோட்டையை பிடிச்சாச்சு. ஆனா அடுத்து இருக்கிற பட்டணம் ஆயி பட்டணம். இப்ப ஆயி பட்டணத்தை பிடிப்பதற்காக புறப்பட்டு போறாங்க. போற நேரம் உடனே யோசுவா சொல்றான், போய் ஆயி பட்டணத்தை போய் வேவு பார்த்துருவாங்க, அங்க ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்ப ஆயி பட்டணத்தை வேவு பார்த்தவர்கள் வந்து சொன்னார்கள், நாம் எல்லாரும் போக வேண்டாம், அது சின்ன நாடு தான், சின்ன தேசம், சின்ன பட்டணம். இந்த பட்டணத்தை கூடி போனா ஒரு 2000 அல்லது 3000 பேர் போனா போதுங்க, நாட்டை நாசம் பண்ணிடலாம். இப்ப யோசுவா ஓகே என்ன சொல்றான் அப்படின்னா, 2000-3000 பேர் போய் அந்த பட்டணத்தை பிடிச்சிடலாம் அப்படின்னா. போனா பாருங்க, எல்லாரும் போனா ஆயி பட்டணம் விரட்டி போட்டு அடிச்சு. எங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த புறஜாதி ஜனத்தில் 1000 பேருக்கு சமம் யூதன் ஒருவன், இஸ்ரவேலன் ஒருவன். அந்த கணக்கை இன்னைக்கு வரைக்கும் வச்சிட்டு இருக்கிறான். ஏன்னா இன்னைக்கு இஸ்ரவேலனை இஸ்லாமியர்கள் பிடிச்சிட்டு போனாங்க, 120 பேர்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தனுக்கும் வேண்டி எத்தனை பேரை இவன் பயண கைதிகளை கொடுத்தான்னு உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தனுக்காக யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், ஒரு உயிருக்காக யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறான். அவ்வளவு ஃபேமஸ் ஒரு உயிருக்கு, அந்த அளவுக்கு கொடுக்கிறவன். இப்ப இங்க பின்னிட்டு ஓடினதுனால 36 பேர் செத்தான். தவறு என்னன்னு தெரியும். இப்ப 36 பேருடைய உயிர் போச்சுங்க. இஸ்ரவேல் ஜனத்தினுடைய 36 பேர் செத்தான். இப்ப யோசுவா வஸ்திரத்தை கிழிக்கிறான். கிழிச்சிட்டு போய் உட்கார்ந்து கேட்கிறான், என்ன ஆண்டவரே எங்களை கொலை பண்ண முடியா இப்படி செஞ்சிட்டீரே, ஏன் என்ன என்ன காரியம், எதற்காக இந்த சம்பவம் நடந்துச்சு? ஆண்டவர் சொன்னாரு, மக்களே கொஞ்சம் பொறுமையாரு, நான் உனக்கு சொல்றேன். ஒரு சின்ன பாவம் செஞ்சிட்டீங்க, உங்க பார்வைக்கு ஒரு சின்ன பாவம். அல்லேலூயா. நான் உங்கள்கிட்ட சொன்னேன், எரிகோ கோட்டைய அடிச்சு தரமட்டமாக்கிரு அப்படின்னு, அதை முடிச்சிரு அப்படின்னு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா? உன் கூட்டத்தில் அந்த எரிகோ பட்டணத்திலிருந்து எதையோ திருட்டிட்டு வந்து வச்சிருக்கிற. என்ன தெரியுமா? ஒரு சால்வை, ஒரு சால்வை, வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு சால்வை. இதுக்கு மேல 200 சேக்கல் வெள்ளிக்காசு, 50 சேக்கல் பொன் தகடு, அவ்வளவுதான். இவ்வளவுத்தையும் கொண்டு வந்து ஒருத்தன் என்ன செஞ்சான்னா தனக்கு கூடாரத்துக்குள்ள புதைச்சு வச்சுட்டான். இவருக்கு ஆசை, அவன் சொல்றான், என்னுடைய இச்சையினால் நான் அதை கொண்டேன். பிரைஸ் யேசுவா. நீ சர்வ சாதாரணமா நினைச்சிட்டு போற பாத்தியா இச்சை, நான் இச்சையினால் இதை கொண்டேன். நான் படிக்கிற நேரம் நான் அந்த விட்டு போயிட்டேன். எனக்கு உண்மையிலேயே இப்போ ஒரு பயம் என்னை ஆட்கொள்ளுகிறது. இச்சையினால என்ன நடக்கும்? என் தேவன் உன்னை என்னத்துக்கு ஒப்பு கொடுப்பார்? புரியுது. பிரைஸ் யேசுவா. யாவுடைய சமூகத்தில் யாவுடைய சத்தத்தை கேட்கிற யாவுடைய ஜனமே ஜாக்கிரதை. யோனா கீழ்ப்படியாமை நிமித்தம் தண்டனை அனுபவித்தான். இப்ப இஸ்ரவேல் ஜனம், இஸ்ரவேலர் எல்லாரும் பாவம் செய்யல. ஒருத்தன், ஆகான் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் பாவம் செஞ்சான். பாவத்திற்கு தண்டனை
இஸ்ரவேலருக்கு 36 பேர் செத்தாங்க. 3000 பேர்ல 36 பேர் செத்தாங்க. மற்றவங்க பின்னிட்டு ஓடினார்கள். சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. யோசிக்கிறீங்களா? உனக்கு என்ன நடக்குது? ஏன் உனக்கு பிரச்சனை? ஏன் உனக்கு போராட்டம்? ஏன் உன்கிட்ட பிசாசு கடந்து வருது? அல்லேலூயா. உனக்கு புரியல? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு இங்க ஒரு சம்பவத்தை யோசுவா சொல்லும்போது சொல்லுவார், ஆண்டவரே, நாங்கள் தோல்வியுற்றது நிமித்தமாக யாவுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது அல்லவா? ஆமென். 7வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே, அப்பொழுது உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்றார். என்ன செய்வீர்? முடிஞ்சிச்சா? நாமம் தூசிக்கப்படும். ஒன்னு தெரிஞ்சுக்க, நாமம் தரிக்கப்பட்ட நீ தவறி விழும்போது உன் நிமித்தம் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. இங்கதான் சிக்கல். விட்டுருவாரா? அப்ப ஒண்ணு, ஏன் உன்னை அடிக்கிறாரு, ஏன் உன் குடும்பத்துக்கு இந்த வேணை அப்படின்னு முதல்ல நீ புரியணும். உன் நிமித்தம் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. ஈஸ்டர் பண்டிகையில நல்ல செய்தி கேட்கணும்னு வந்தா இங்க சின்ன பாவத்திற்கு பெரிய தண்டனை கொடுக்கிறாரா? அல்லேலூயா. ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் கர்ஜிக்கிற சிங்கம், அவர் பட்சிக்கிற அக்கினி. நீ நினைக்கிற மாதிரி அவர் சாதாரணப்பட்டவர் அல்ல. அவரை ஏமாத்த உன்னால முடியாது. இவர் ஆர்சியில கும்பிடுற சிலை இல்ல, கல்லு மண்ணு இல்ல, சிஎஸ்சியில கும்பிடுற குருசு இல்ல, கிராஸ் கிடையாது. இவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அதனால தான் சொன்னேன் இன்னைக்கு ஈஸ்டர் கிடையாது. ஏன்னா அவர் செத்தார், அவர் உயிர்த்தார், இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார். அவரை போய் கல்லறையில் தேடிட்டு இருக்கிற பைத்தியக்கார கூட்டங்கள், யோசிக்கிறியா? இவர்கிட்ட என்ன ஆவி இருக்குது? இல்ல, ஆவி இல்லாதவன் விக்கிரக வழிபாடு செய்து கொண்டிருக்கிறான். அப்பா அம்மா அந்த சிலையை போலதான் வாழுவான். என்ன அப்படின்னா, கண்ணிற்கு காணாது, மூக்கிற்கு முகராது, வாயினால் சத்தமிட மாட்டாது, காதினால் கேட்காது, கையினால் தொடாது, காலினால் நடக்காது. இதை வணங்குகிறவனும் இதை சேவிக்கிறவனும் இப்படியே வாழ்வான். இப்படி ஒரு கூட்டம் இருக்குதுங்க. அதுதான் கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள் ரோமன் கத்தோலிக்க மார்க்கம். நான் ஊடாய் ஒன்னா சொல்லிடுறேனே, இன்னைக்கு இந்த கிறிஸ்தவ மார்க்கம் என்று சொல்லக்கூடிய ரோமன் கத்தோலிக்க எங்க போயிட்டு இருக்கு தெரியுமா? ஹிந்துக்களுக்கு கூட ஹிந்துக்களா, முஸ்லீம்கள் கூட முஸ்லீம்களாய், புத்தர்களுக்கு கூட புத்திஸ்டாய், சீக்கியர்களோடு கூட சீக்கியர்களாய் போறான். இந்த போப்பு கொண்டு வந்துட்டான் ஒரு சட்டத்தை. இந்த பைபிளை மாற்றணுமா? இந்த பைபிளை மாற்றி உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள், சீக்கியர்கள் அத்தனை பேருக்கு சேர்த்து ஒரு பைபிள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு இருக்கிற போப்புன்னு நினைக்கிறான். கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? இந்த பைபிள் சொல்லுது ஆண் ஆணோடு பெண் பெண்ணோடு சேரக்கூடாது என்று சொல்லி. போப்பு வந்த உடனே முதல் சட்டம் என்ன போட்டார் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சிருந்தேன் அவருடைய போட்டோவை. என்ன? ஆண் ஆணோடு சேரலாம், பெண் பெண்ணோடு சேரலாம். எவ்வளவு அநியாயம்! கேட்ட போப்பு ஆண்டவராம். நான் நினைக்கிறேன் இவரும் அந்த ஓரின சேர்க்கைக்கு சம்பந்தப்பட்டவராக இருக்கலாம். அதனால தானே ஆதரிச்சார். ஏங்க இன்னைக்கு ட்ரம் வந்தாருங்க அமெரிக்காவில். வந்த உடனே முதல் கையெழுத்து என்ன தெரியுமா? ஆச்சரியமா இருக்குது. ஆண் பெண் இனத்தோடு சேராத ஒரு இனம் இருக்கிறது, அவர்களை நான் ஆணோடு சேர்க்க மாட்டேன், பெண்ணோடு சேர்க்க மாட்டேன். மூன்றாம் பாலினம் இங்கு இல்லை என்று சொல்லி கையெழுத்து போட்டு முடிச்சிட்டார். ஆனா போப்பு சொல்றாரு மூன்றாவது பாலினம் உண்டு. இவர் அந்த ஜாதியா இருக்குமோன்னு தெரியல எனக்கு. யோசிக்கிறீங்களா? பாவம் எங்கிருந்து பிறக்கிறது? வேதத்தை கையில் எடுத்து நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ மத போதகரிடமிருந்து ஒரு ஆகிறது பாவம். இதையா என் தேவன் அனுமதித்தார்? அல்லேலூயா. என் தேவன் சொல்கிறார், தேவனுடைய புத்திரர்கள் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியமுள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே பெண்களை தெரிந்து கொண்டபடியினால் ராட்சசர்கள் அவர்களிடத்தில் பிறந்தார்கள் என்று சொல்லி, அவர்கள் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்கிற ஜனமாய் பிறந்தார்கள் என்று சொல்லி. ஆனால்
இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய தலைவன் என்று தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒருவன் சொல்கிறான், ஆண் ஆணோடு பெண் பெண்ணோடு வாழலாம் என்று சொல்லி. யோசிக்கிறீர்களா கிறிஸ்தவ உலகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி? அதனால தான் சொல்றேன், நான் கிறிஸ்தவன் இல்லை, நான் மேசியானிக் கூட்டத்தன், மேசியானிக் இனத்தான். நான் ஒரு மேசியாவை சார்ந்தவன், கிறிஸ்துவை சார்ந்தவன் அல்ல. எனக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இல்லை. நான் மேசியாவோடு கூட இருக்க விரும்புகிறேன். கிறிஸ்தவர்கள், கிரேக்க மார்க்கத்தை உடையவர்கள் இப்படித்தான் செய்வார்கள். மேசியா என்பது யூத மார்க்கத்துக்கு சொந்தமானது. நான் சொல்வதை சற்று சரியாக புரிந்து கொள்ளுங்கள். மேசியா என்பது யூத மார்க்கத்துக்கு உள்ளது. ஆனால் கிறிஸ்து என்பது கிரேக்கத்திலிருந்து வந்தது. நீங்கள் கிரேக்கர்களா? அப்படியானால் எதை தேடுவீர்கள் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. யூதர்கள் யார்? ரட்சிப்பு யூதர் வம்சமாய் கடந்து வரும். சர்வசாதாரணமாக நாம் நினைத்து ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டம் போதாது, வித்தியாசமாக ஓட வேண்டும். ஊர் ஓடுன சேர்ந்து ஓடாத. ஒருவேளை வேணும்னா ஆயுசு நாள் 4 நாள் இல்லை 40 நாள் கூடுதல் கிடைக்கும். ஆனால் ஒரு நாள் மரிப்பாய். நான் 40 நாள் இருந்து என்ன பிரயோஜனம்? இன்றைக்கே மரிக்கிறேன், எதிர்த்து நிற்கிறேன். சத்ருவின் சதிநாச மோசத்திற்கு நான் எதிர்த்து நிற்பேன் என்கின்ற வெறித்தனம் நம்மிடத்தில் கடந்து வர வேண்டும். ஆனா இல்லையே. இதனாலதான் ஆகான் செஞ்ச தப்புக்கு இஸ்ரவேல் ஜனம் மொத்த அடி வாங்குறாங்க. அப்ப நீ செய்யற தப்புக்கு உன் வீட்டில் அடிபடணும் இல்லை, உன் பிள்ளை அடிபடணும் இல்லை, உன் பொண்டாட்டி உன் புருஷன் அடிபடணும் இல்லை, உன் தாய் தோப்பன் அடிபடணும் இல்லை. நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. ஒரு மனுஷன் செய்யற தப்புக்கு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒருத்தன் தான் தப்பு பண்ணான். தப்பு பண்ண ஒருத்தனுக்காக, யோனாவுக்காக கப்பல் சேதம், கப்பல்ல இருந்த சரக்குகள் சேதம், கப்பல்ல இருந்த மாலுமிகள், அதாவது கப்பலுக்கு சொந்தக்காரர்கள், அதை ஓட்டி செல்கிறவர்களுக்கு சேதம், அதில் பிரயாணப்படுகிறவர்களுக்கு சேதம். இது எதுவும் அறியாத இருந்த யோனாவுக்கு லாஸ்டில் சேதம். ஒன்றை விட்டுருவாரா? இப்ப இந்த ஆகானுடைய வாழ்க்கை உங்களுக்கு புரியாது. இவன் இப்ப என்ன பண்றான் அப்படின்னா, இஸ்ரவேலர் போய் எரிகோவை தகர்த்தாச்சு. ஆனா இவன் மட்டும் ரகசியமா அங்க இருந்த சால்வை, அப்புறம் வெள்ளி உடைமை, பொன்னுடைமையை கொண்டு போய் என்ன செய்யறான்? தன்னுடைய கூடாரத்தில் மறைச்சு வச்சாச்சு, பூமிக்கு அடியில் மறைச்சு வச்சுட்டான். இப்ப இதனால என்ன செய்யறாரு? இஸ்ரவேல் ஜனத்துக்கு தண்டனை கொடுக்கிறார். தயவு செய்து நீ புரிஞ்சுக்கோ. உன் வீட்டுக்கு பிரச்சனை, உன் தொழிலுக்கு பிரச்சனை, உன் பிள்ளைக்கு பிரச்சனை, உன் புருஷனுக்கு பிரச்சனை, உன் மனைவிக்கு பிரச்சனை வருவதற்கான காரணம் என்ன? உன் குடும்பத்தில் சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது. காரணம், தேவன் உன்னை நேசிக்கிறார், நீ தவறு பண்ணாய், ஆனபடியினால் அடி விழுது. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அப்படி நேசிக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனுடைய பார்வையெல்லாம் இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் வரத்தக்கதாக அவர் அவனை அப்படி நடத்துறார். உடனே அப்படிதான் நடத்துறார் இன்னைக்கு. அல்லேலூயா. இங்க வரவங்களை யாரையாவது உலகம் தப்பா பேசுமான்னு கேட்டால் பேசாது, தெரியுமா? அப்போ அவங்களுக்கு அப்படி நடக்குதுங்க, அவங்களுக்கு அப்படி இருக்குதுங்க, அவங்கள அப்படியெல்லாம் செய்கிறாங்க, அவங்களுக்கு நல்லா இருக்கிறாங்க. என் காது கேட்கறதுக்கு நான் முதல்ல சென்னையிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் வந்த உடனே ஒரு சகோதரர் சொன்னார், ஐயா நீங்கள் பாஸ்டர் தானே, எங்கள் சபைக்கு வருவீங்களா அப்படின்னு ஒரு ஐயா என்னை கூட்டிகிட்டு போனார். அவர் தான் இவங்க சபைக்கு என்னை கூட்டிகிட்டு போனார். அப்போ அவரை பார்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவன் மந்திரவாதம் செய்கிறான், அதனால தான் இவன் இவ்வளோ பணக்காரன் ஆகிறான் அப்படின்வாங்க. ஆனால் உண்மையிலேயே அவனுக்கு மந்திரவாதம்னா என்னன்னு தெரியாது, கடவுள் கொடுக்குறாரு. ஏன்னா நீ பைத்தியகாரத்தனமாக விசுவாசிச்சாலே போதும், ஆனால் விசுவாசம் வேணும். பைத்தியாரத்தனமா கீழ்ப்படியணும், ஆனா கீழ்ப்படிதல் வேணும். பைத்தியகாரத்தனமா பற்று வேணும் அவர்கிட்ட. இவ்வளவும் இருந்தா உன்னை அப்படி உயர்த்துவார், அப்படி ஆசீர்வதிப்பார். நீ ஞானவானா தேவ சமூகத்தில் நிற்காத. நம்ம எப்பவுமே என்ன செய்யறது தெரியுமா? எனக்கு தெரியாதா, எனக்கு தெரியாததையா இவர் சொல்லி தர போறார். இங்கதான் சிக்கல், அங்கதான் அடி விழுந்தது. நீ திருந்துற வரைக்கும் அடி மாறாது. இதுதான் உண்மை. நான் கண்ட காட்சி இதுதான். ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னா அவனை யாசுவா நேசிக்கிறான்னு வச்சுக்கிடுங்களேன், அவன் சரியா திருந்துற வரைக்கும் அடி நிற்காது, ஏதாவது ஒரு வகையில் அடிச்சுக்கிட்டே இருப்பார். யாசுவா அப்ப அவன் முழுசா திருந்தணும்.
ஏன்னா யோனா திருந்தின போது விடுதலை கிடைச்சிச்சு. ஆனால் எனக்கு இவன் திருந்தின போது இவனை என்ன பண்ணாருன்னா கொஞ்சம் வித்தியாசமான காரியம். தேவன் எனக்கு செய்யறதை உனக்கு செய்ய மாட்டார், உனக்கு செய்யறதை அவனுக்கு செய்ய மாட்டார், அவனுக்கு செய்யறதை இவனுக்கு செய்ய மாட்டார். யாரை எப்படி அழைச்சிருக்கிறாரோ அப்படியா கிரியை செய்கிறவர் அவர். ஆமென். இப்போ இவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, யோசுவா என்ன செய்யறானா, தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான். விழுந்து கிடக்கிற போது அவன் தான் கேட்கிறான், ஆண்டவரே உங்களுடைய நாமத்துக்கு இப்படி ஒரு தீங்கு வருதே, இது என்ன அப்படின்னு கேட்கிறான். இப்ப யோசுவா தெரிந்து கொள்ளப்பட்ட மேசியானிக் யாரோ, மேசியானிக்கியர்கள் யாரோ, கிறிஸ்தவர்கள் அல்ல நான் சொல்றது. நான் மேசியானிக்கியர்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். மேசியானிக் யாரோ அவனுக்கு விரோதமா பல சம்பவங்கள் வரும். நான் இல்லைன்னு சொல்லல. போராட்டம் வரும், பிரச்சனை வரும், கஷ்டம் வரும். அனுமதிக்கப்பட்ட சம்பவம் இது. இந்த அனுமதிக்கப்பட்ட சம்பவத்தில் நீ யாவ அவமதிக்கிறியா? உனக்கு பிரச்சனை வர நேரம் அவமதிக்கிறியா? இது ரொம்ப முக்கியம். இப்போ இஸ்ரவேலருடைய பாவம் உங்ககிட்ட இருக்கா முதல்ல, அது முக்கியம் எனக்கு. இப்போ நான் அதுக்குள்ள தான் வரணும். ஏன்னா இஸ்ரவேலர் ஆயி பட்டணத்தை பிடிக்க முடியல, 36 பேர் செத்து போறாங்க. காரணம், இஸ்ரவேலில் ஒரு நயவஞ்சகன் இருந்தது போல உன்னுடைய குடும்பத்தில் எத்தனை நயவஞ்சகர்கள் இருக்கிறார்கள், இல்ல உன்னுடைய சபையில் எத்தனை நயவஞ்சகர்கள் இருக்கிறார்கள். அறிவு ரொம்ப முக்கியம். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றது தெரியணும். அல்லேலூயா. என்ன அப்படின்னா வாசிங்க யோசுவாவுடைய புத்தகம் 7வது அதிகாரம் 11 இருந்து 13 வரைக்கும் சீக்கிரம் வாசிங்க. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடாரல் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய யா சொல்லுகிறார். பாத்தீங்களா? சாபத்தீடு இருக்கிற வரைக்கும் உனக்கு நான் நல்லது செய்ய மாட்டேன். நீ சத்ருவினால் பீடிக்கப்பட்டிருப்ப, எதிரிட்ட மாட்டிட்டு இருப்ப. எதிரியாரு? பிசாஸ். அப்படி என்னதான் செஞ்ச? உன்னை குறித்து எழுதியிருக்கிற உடன்படிக்கையை மீறின, உன்னை கொண்டு செய்ய நினைச்ச காரியத்தை செய்யாதபடி கீழ்ப்படியாமைக்குள் கடந்து போன. இதுக்கு சொல்றாரு, களவு செஞ்ச, வஞ்சனை செஞ்ச. எதுக்கு? இச்சையினால வந்த காரியத்துக்கு சொல்றாருங்க. எனக்கு வித்தியாசமா இருக்கு. ஒருத்தன் இச்சையினால எதையாவது ஒன்று செய்வான், ஆனால் அவன் களவு செய்கிற திருடன், அவன் வஞ்சிக்கிற வஞ்சகன், இதுக்கு மேல உடன்படிக்கையை மீறுகிறவன். எப்படி புரியுதா? என்னெல்லாம் இச்சை நம்மகிட்ட இருக்குது? கண்ணின் இச்சை இருக்கு, மாம்சத்தினுடைய இச்சை இருக்கு, அது நம்மளை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆனா அதுக்கு ஒரு நாள் நம்ம என்ன செய்யல? சாகல. அதுக்கு தீனி போட்டுக்கிட்டே இருக்கிறோம். கேட்டா சொல்லுவோம், நான் இப்போ அந்த மாம்சத்தினுடைய இச்சைக்குள்ள நான் போறது இல்லைங்க. ஆனா தன்னை எதிர்த்து போராடுகிற அந்த மாம்ச இச்சைக்கு சாதகமாக, அதனுடைய மனவிருப்பத்திற்கு விருப்பமாக நாம் நம்முடைய சரீரங்களை, அவயங்களை, நம்முடைய உள்ளான மனுஷனை ஒப்புக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மாம்சத்தினுடைய இச்சை புறம்பானது. நான் என்கின்றவன் உள்ளானவன். உள்ளான மனுஷன் இருக்கிற இந்த சரீரமாகிய இந்த கூடாரம் ஒரு இச்சையின்படி வாழுகிறது. ஆனபடியினால் உள்ளான மனுஷனுக்கு ஆபத்து. அப்ப சாபத்தீடான இச்சை உங்கள் நடுவில் இருந்து போகாத வரைக்கும் நீங்கள் சத்ருவுக்கு அடிமைகள் ஆவது நிறுத்தப்படுவது இல்லை. கண்டிப்பா சத்ரு உன் கூட தான் இருப்பான். நீ பாவம் செய்ய 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 பிசாசு உன்னிட்ட போராடுவான். நிறைய பேர் நினைக்கிறது உண்டு,
எதுக்கு இந்த பிசாசு என்கிட்ட வரான்? அல்லேலூயா. நீங்க நினைக்கிறது சரிதான், ஆனா உங்க பாவத்தை நீங்க நினைக்கிறது இல்லை. என்ன பண்றது? ஏங்க உண்மை சொல்றேன், யாவுக்கு பயந்து சொல்றேங்க. ஒரு நாள், அதுவும் கேரளாவில், இங்கே இல்லை, கேரளாவில் ஒரு நாயர் குடும்பம் கிறிஸ்தவ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வேதத்தை நம்ப ஆரம்பித்தது. அவங்க வீட்டுக்குள்ளால ஒரு கோயில். ஊழியக்காரனால ஒன்றும் பண்ண முடியல. ஞாபகம் இருக்கா? ஆமீன். ஊழியக்காரனால ஒன்றும் பண்ண முடியல. இப்போ நான் இங்கேருந்து கேரளாவில் 7 நாள் மெசேஜுக்காக என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போகிற நேரம் அந்த ஃபேமிலி வந்து சொல்லுது, ஐயா நாங்கள் பைபிள் எடுத்தாச்சு, இயேசு கிறிஸ்துவ தெய்வமானு கும்பிட்டுட்ருக்குறோம், ஆனால் எங்கள் வீட்டில் என்ன இருக்குது, ஒரு கோயில் இருக்குது, எங்கள் பாஸ்டால் அதை ஒன்றும் பண்ண முடியல, ஐயா எதுனா செய்யணும் சொல்லுங்க ஐயான்னு கேட்டாங்க. நான் அவங்ககிட்ட கேட்டேன், என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், கோயில் இருக்குது, கோயிலுக்குள்ளால் 3 பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம்னு சொல்லுவீங்களா, இது போல் அங்கே இருக்குது. அதுக்குள்ளால் ஒரு பெரிய திட்டு வச்சு, அந்த பெரிய திட்டுக்குள்ளால் ஒரு சிலை இருக்குது. சிலைன்னா வித்தியாசமான சிலை. அது அப்படி கையை விரிச்சா இப்படி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பட்டது நடுவில் இருக்குது, பக்கத்தில் நிறைய இருக்குது. நான் சொன்னேன், அவ்வளோதானே, இதில் என்ன இருக்குது. அப்போ என்னை கூட்டிகிட்டு போன பாஸ்டருக்கு பயம். எனக்கு ஒன்றும் தெரில. நான் அன்னைக்கு உண்மையிலே சொல்கிறேன், பைத்தியக்காரன், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போனேன். ஒரு கம்பு வேணுமே அப்படின்னு ஒரு கம்பு தந்த அங்கே பிடிச்சி வச்சு ஒரு அடி அடித்தேன். அடித்தா எல்லாம் கீழே உடஞ்சி விழுந்துச்சு. சாக்கில் எடுத்து கட்டினேன், கொண்டு போய் போடு பார்த்துக்கிறேன் அப்படின்னு. பிரிசியாசுவா, எங்கள் அப்பா என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு பயம் இல்லை, ஆனால் இன்றைக்கி அநேகருக்கு பயம். ஏன்? மூலஸ்தானத்திலே போயிட்டு வருவேன், அங்கே போக முடியாது. பூஜை செய்கிற பூஜாரிக்கு கூட ராத்திரி போக முடியாது, மந்திரவாதிக்கு கூட போக முடியாது. ஆனால் உன்னோடு கூட உன் தேவனாகிய யாவாகிய யாஸ்வமேஷியா இருந்தா நீ சத்துருடைய வாசலை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அங்க வரைக்கும் உள்ள போலாம். ஆனால் அது தைரியம் வேணும். நமக்கு சும்மா போற இடத்துல அவனை பார்த்துட்டு அவனை யோசிச்சா அவன் நம்ம கூட வரான். என்ன பண்றது? என்ன காரணம்? நம்மகிட்ட பாவம் இருக்குது, நம்மளை பாரம்பரியம் பற்றி கொண்டபடினால் நம்ம சொந்தக்காரன் நம்ம கூட வாரான். அவனுக்கு என்ன வேணும்? நம்முடைய உடம்பு வேணும், உள்ளான மனுஷன் வேண்டாம். நம்முடைய உடம்பு அவனுக்கு தேவை, அதனால அவன் உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப இதுல இருந்து நீங்க வெளியே வரணும்னா முதல்ல பாவத்தை விட்டு வெளியில வரணும். எனக்கு ஒரு சின்ன ஆசை, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். பிசாசை எப்போ துரத்துவீங்க? பிசாசை எப்போ துரத்துவீங்க? அதுக்கு பாஸ்டரை பார்க்கணும், இல்லை அவர் தானே துரத்தணும். ஆமீன். ஒன்றும் காணோம். ஏன் நம்மளாம் அப்படி தானே பண்ணிட்டு இருக்கிறோம். பாஸ்டர் நல்லா இருந்தேன், இப்போ பிசாசு பிடிச்சிருச்சு. இதை கூட சொல்ல மாட்டாது, வேற கதை. பாஸ்டர் தலையில் கையை வச்சா சொல்லணும். ஆனால் வெளியில் சபையிலலாம் என்ன நடக்குது? இவன் போய் சொல்லிட்டு இருப்பான், பாஸ்டர் எனக்கு வையா, பிசாசு என்ன அப்படி செய்தி பிடிச்சி. அப்படியா? ஜெபம் பண்ணுறேன், இயேசுவே பிதாவின் பரிசுத்த ஆத்மாவின் நாமத்தில் நான் இதை சாசிக்கணும் அப்படின்னுவான். நமக்கு தெரியாது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, உனக்காக ஜெபம் பண்ணா நான் உனக்கு சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு நல்ல வைத்தியனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு டாக்டர் பட்டம் வேண்டாம், எனக்கு வைத்தியன் என்ற பட்டம் வேணும். ஏன்னா டாக்டர்கிட்ட போய் தலைவலிக்குது, குறுக்கு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, காய்ச்சல் அப்படி இப்படின்னு நீ சொன்னா அதுக்கேற்ற மருந்து தருவான். ஆனால் வைத்தியன்ற போனா நீ எதுவும் சொல்ல வேண்டாம். உன் கையை பிடிச்சிட்டு நாடியை பிடிச்சி பார்த்தா நாடியில் உனக்கு என்ன உடம்பு சரியில்லைன்னு தெரியணும். அந்த நாடியை பிடிச்சிட்டு மருந்தை தந்தாம சரியாகணும். இதுதான் வைத்தியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. நான் வைத்தியனாகவே இருக்க விரும்புகிறேன். யாவாகிய யாஸ்வமேஷியாவுடைய வைத்தியசாலையை வச்சு நடத்திட்டு இருக்கிறேன் இப்போ. அல்லேலூயா. இங்க வர்றவனுக்கு குணம் கிடைக்கணும். அல்லேலூயா. அப்ப உன்கிட்ட என்ன பாவம் இருக்குன்னு நீ முதல்ல புரியணும். ஏன் உன்கிட்ட பிசாசு, பிசாசுனால ஏன் வியாதி, வியாதியினால ஏன் மரணம், இதை நீ அறியணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இதெல்லாம் அறிகிறது இல்லையே, என்ன பண்றது? இப்போ 7வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சாபத்தீடானதை எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன்
யாவன் உடன்படிக்கை மீறி இஸ்ரவேலின் மதிகேடான காரியத்தை செய்தபடியினால் அவனும் அவனுக்குள்ள யாவும் அக்கினியில் சுட்டரிக்கப்பட கடவுது என்றார். புரிஞ்சுடுங்க, இங்க ஒரு வார்த்தையை விட்டுட்டு போயிட்டார் என் தேவன். யோசுவாட்ட என்ன அப்படின்னா, பாவம் செஞ்சவன் அவனை மட்டும் இல்ல, அவனுக்கு உண்டானவைகளையும் அவனுடைய குடும்பத்தையும் நாசம் பண்ணிடு அப்படின்றார். முடிஞ்சிச்சு, சாப்டர் க்ளோஸ். எப்படி 2 பேருக்கு 2 தண்டனை தெரியுமா உங்களுக்கு? கீழ்ப்படியாதவனுக்கு ஒரு தண்டனை, இச்சைக்குள்ள போனவனுக்கு இன்னொரு தண்டனை. எப்படி? இப்ப உனக்கு என்ன தண்டனை நீ தான் யோசித்து பார்க்கணும். ஆமென். இது லா, இது சட்டம். என் தேவனுடைய சட்டம் எழுதப்பட்டுடுச்சு. ஏன்னா தேவனுடைய கற்பனையை மீறினவனுக்கு, சாபத்தீடானதில் கை வைத்தவனுக்கு தண்டனை என்ன? ஏங்க சின்ன பாவம் தாங்க, என்ன ஒரு சால்வையே திருடுறதுக்காக எடுத்ததுக்காக இது, அதுவும் திருட்டு இல்லை, சும்மா கிடந்ததுங்க. அவன் செத்து போனான், அவன் பொருள் அங்கே கிடந்தது, ரோட்டில் கிடந்ததை எடுத்ததுக்காக இவ்வளோ தண்டனை. இதானே நினைப்ப? நினச்சிக்கோ. எங்கள் அப்பா இப்படித்தான், எங்கள் அப்பாட்ட நீ வாங்கணுன்னா இப்படித்தான். ஆமென், அல்லேலூயா. இப்போ 18 25 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, அவன் வீட்டாரை அவன் பேர் பேராக வர பண்ணின போது, நல்லா கேட்டுங்க, இப்போ சட்டத்தை கொடுத்துட்டாரு. சட்டத்தை கொடுத்த பிறகு இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாரையும் தனித்தனியா கூப்பிடுறாரு. யாரு அந்த ஆள் கண்டுபிடிக்கணும். அதுக்காக யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்க. இவன் யார் தெரியுமா? யூத கோத்திரத்தில் பிறந்தவன். யூதன் யாரு? ஆசாரிப்பு கூடாரத்தில் எங்க இருக்கணும்? கொஞ்சம் யோசித்துக்கிடுங்க. அப்படிப்பட்ட குலங்கோத்திரத்தில் பிறந்தவன் இச்சைக்கு உட்பட்டபடினால், இச்சையினால் பாவம் செய்தான். இப்ப இவன் முன்னாடி வாரான். எப்படி வரான்? குடும்பத்தோட வரான். வாசிங்கம்மா. அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய யாவை மகிமைப்படுத்து. பாருங்க, நல்லா புரிஞ்சுடுங்க. குற்றவாளியை பார்த்து தீர்க்கதரிசி சொல்ற வார்த்தை. ஆகான், நீ ஒண்ணு செய்ய, தேவனை மகிமைப்படுத்து, பொய் சொல்லிராத, தேவனை ஏமாத்திராத, உண்மையே பேசு. வாசிமா. அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி, நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒளிக்காதே என்றான். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய யாவுக்கு விரோதமாக பாவம். பாருங்க, இப்ப சொல்றா பாருங்க, திருட. மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய, பாத்தீங்களா, நேர்த்தியான ஒரு நல்ல சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். எல்லாத்தையும் கொண்டு போய் பூமியில புதைச்சு வச்சிருக்கான். உடனே யோசுவா ஆட்களை அனுப்பினான். அவர்கள் கூடாரத்துக்கு ஓடினார்கள். நீங்க என்ன தெரிய வேண்டும் அப்படின்னா, இவனுக்கு என்ன கிடைச்சிச்சு? இவன் தான் பாவத்தை ஒத்துக்கிட்டானே. ஒத்துக்கிட்டவனுக்கு என்ன, அவனை எப்படி வச்சு மேன்மைப்படுத்துறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள், அதை நீங்க பார்க்கணும். அவனுடைய கூடாரத்தில் அது புதைந்திருந்தது, வெள்ளியும் அதன் கீழ் இருந்தது. அவைகளை கூடாரத்தின் மத்தியிலிருந்து எடுத்து யோசுவான் இடத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் கொண்டு வந்து யாவுடைய சமூகத்தில் வைத்தார்கள். அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேல் எல்லாரோடு கூட சேராகின் புத்திரராகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையும் பொன் பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும், அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். அங்கே யோசுவா, நீ எங்களை கலகம் பண்ணினது என்ன? நீ எங்களை கலகம் பண்ண. இப்ப பாத்துக்கிடுங்க, நேரமே எப்பா தேவனுக்கு ஒரு பாவம் செஞ்சிடாதப்பா, உண்மையை சொல்லுப்பான்னு சொல்லிட்டு அன்பா சொன்ன யோசுவா, அவன் உண்மையெல்லாம் சொன்ன பிறகு, தப்பையெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட பிறகு இப்ப சொல்றாரு, என்னடா எங்களை ஏண்டா கலகம் பண்ண? இன்றையா உன்னை கலங்கம் பண்ணுவார் என்றான். இன்னைக்கு உன்னை கலங்கம் பண்ண போறார். அப்பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் அவன் மேல் கல்லறிந்து அவைகளை அக்கினியால் சுட்டெரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவிலை குவித்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஏன் சொன்னா தெரியுமா? பாவத்திற்கான தண்டனை பாவம் செய்யாதவன் பார்க்கணும். எவன் பாவம் செஞ்சானோ அவனுக்கு வரக்கூடிய தண்டனைய பாவம் செய்யாம இருக்கிறானே அவன் பார்த்து அவன் உணரணும். என்ன நடக்குது இப்போ?
பாவம் செஞ்சவனுடைய மனைவி, பாவம் செஞ்சவனுடைய பிள்ளை, பாவம் செஞ்சவனுடைய ஆடு மாடு கழுத எல்லாவற்றையும் கல்லறிந்து அதை கொன்று அக்கினிக்கு இரையாக்கினார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. எப்படி? இனியாவது சின்ன பாவம் செய்கிறேன், பெரிய பாவம் செய்கிறேன் ஆட்டம் போடாத. நீ மனம் திரும்ப வேண்டிய நேரம் இது. இல்ல உன்னையும் உன் குடும்பத்தையும் நாசம் பண்ணிடுவார் எங்க அப்பா. நீ நினைக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அவற்றை நீ நன்மை அனுபவிச்சிருக்கிற. மந்திரவாதிகிட்ட போய் நன்மை அனுபவிச்சா அவன் பணம் கொடுக்கிற, அவன் சொல்றபடி கீழ்ப்படுகிற. ஒரு வைத்தியத்தை போற, அவன் காசு கொடுக்கிற, அவன் கொடுக்கிற மருந்து சாப்பிட்டு பத்தியம் பார்க்கிற. எங்க அப்பாட்ட நன்மை அனுபவிச்ச நீ ஏன் கீழ்ப்படுகிறது இல்லை? நீ கேட்டதை செய்யாம இருக்கிறாரோ, நீ கேட்டதை கொடுக்காம இருக்கிறாரோ. ஆனா தேவனுக்கு உண்மையா இல்லையே. ஏன் இந்த பாஸ்டர்மாருங்க, இந்த சாமியாருங்க, இந்த நாட்டையருங்க சொல்றபடி இல்லை எங்க அப்பா. ஒரு கண்ணத்தை அடிச்சா மறு கண்ணத்தை காட்டு, எல்லாம் சும்மா ஒரு வசனத்தை எடுத்து பேசிட்டு இருப்பான். எங்க அப்பா அப்படி இல்லை. அவருக்கு ரெண்டு குணம். உலக நாணயங்கள் இல்லை, நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி எங்க அப்பாவுக்கு ரெண்டு பக்கம். ஒரு பக்கம் அன்புள்ளவர், இன்னொரு பக்கம் பட்சிக்கிற அக்கினி. இதை மறந்துடுவேன். இன்னைக்குள்ள கிறிஸ்தவ உலகங்கள் இதை மறந்துடுது. ஏன்னா என் நாமத்தின் பேரால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை அவர் செய்வார், அதனால கவலைப்படாத. இப்படி ஒன்று சொல்லி கொடுத்துருப்பான். அடுத்து சொல்லுவான், ஒரு கன்னத்தில் அடித்தால் மறுகன்னத்தை காட்டு என்று சொன்னார் தேவன். ஆனால் ஒரு நாளாவது ஒரு ஊழியக்காரனாவது பிரசங்கம் பண்ணுறத நான் பார்க்கல. என்னன்ட்டு அவர் பட்சிக்கிற அக்கினி கட்சிக்கிற சிங்கம் அப்படின்னு நான் பார்க்கவே இல்லை, கேட்கவும் இல்லை. ஏன் அதை பண்ண மாட்டேங்கிற? மக்கள் ஒன்றை வராது, அப்படி தானே? எனக்கு மக்களுக்காக நான் இல்லை, நான் எங்கள் அப்பனுக்காக. எங்கள் அப்பா என் பக்கத்தில் மக்களை வச்சிருக்கணும், அவ்வளோதான். நான் போய் மக்களை வச்சிருக்க கூடாது. அவர் வச்சிருக்கணும், அவருக்கு பிடிச்சவனை இங்கே வச்சிருக்கணும், அவ்வளோதான். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவருக்கு பிடிச்சவங்களான்னு கேட்டா இல்ல இல்ல. எதுக்காக வந்திருக்கிறீங்க? தலைவலி குணம் ஆக, காய்ச்சல் குணம் ஆக, கஷ்டம் மாற, கடன் மாற, பிரச்சனை மாற, போராட்டம் மாற. ஆனா யாராவது நித்தியத்துக்காக வந்திருக்கீங்களா? அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம். ஒரு சாரி எடுத்தா ஒரு சாரி ஃப்ரீ உண்டு இல்லை? இன்னைக்கு போட்டிருப்பானுங்க. ஈஸ்டர் ஸ்பெஷல் உண்டா இல்லையா? யாருக்கும் தெரியல. நான் அந்த அம்மா சொல்றாங்க, ஆமா உண்டா. அங்க போட்டிருக்கேன் பாருங்க. அதை விடவும் பெரிய விசேஷம் இங்க என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, நான் உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துட்றேன், இந்த உலகத்துக்குரியது எல்லாத்தையும் உனக்கு நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டார். ஆனா நம்ம தேவனுக்குரியதை தேட மாட்டோம், மாம்சத்துக்குரியதை தேடும். அதனால தான் தேவனுக்குரியது கிடைக்கல. அல்லேலூயா. இப்ப கல்லறிந்து கொல்ல சொல்லியாச்சு. நடந்துச்சா அப்படின்னு கேட்டா ஆமென். இப்ப வாசிங்க சங்கீதம் 78:18. தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். ஆமென். நல்லா புரிஞ்சுடுங்க. இப்ப தேவனை பரீட்சை பார்க்கிறது எப்படின்னா, இச்சையின்படி வாழ்ந்து. என்ன செய்ய தெரியாம செஞ்சுட்டேன், ஏதோ நடந்து போச்சு, என்ன செய்ய, இனி செய்ய மாட்டேன், ஆண்டவரே மன்னிச்சுக்கிடும். நினப்பெல்லாம் இருக்கும், பிழப்ப கெடுக்கும். இன்னைக்கு தான் உனக்கு கடைசி நாள். இந்த சத்தம் இது வரைக்கும் கேட்கல, அதனால விட்டு வச்சார், இனி விட மாட்டார். இந்த சத்தம் சின்ன பாவத்துக்கு பெரிய தண்டனைன்றதை இது வரைக்கும் கேட்கல, கேளு, அனுபவிக்க போற. ஏன்னா அந்த சின்ன பாவத்தை நீ செய்யக்கூடாது என்பது என் தேவனுடைய மன விருப்பம். ஏன்னா உன்னை எப்படி பாதுகாக்கிறார், உன்னை எப்படி நடத்துறார், உன்னை எப்படி போஷிக்கிறார். இதை முதல்ல நீ புரிஞ்சாவது சின்ன பாவத்தை விட்டு வெளியில வா. நீ தானே நினைக்கிற சின்ன பாவம். எங்க அப்பாட்ட சின்ன பாவம் இல்லை, பெரிய பாவம் இல்லை, பாவம்னு தான் இருக்கு. மரணத்திற்கு ஏதுவான பாவம், மரணத்திற்கு ஏது இல்லாத பாவம், அவ்வளவுதான் இருக்கு. அவர்கிட்ட சின்ன பாவம் இல்லை, பெரிய பாவம் இல்லை. பொய் சின்ன பாவமா? பொய் பேசுகிறவனுடைய வாய் அடைபடுமா? அப்ப அது சின்ன பாவமா? நீ தான் பொய் சொல்ல எப்படி சொல்ல தெரியுமா? ஒரு பொய் தானே சொன்னேன் ஐயா, அப்படிதானே ஐயா, ஒரு சின்ன பொய் தானே, இதுக்கா இந்த அதுதான் வாயே அடவிட்டு ஊமையன் ஆயிருவியான். புருஷன் பாக்கெட்ல இருந்து பொண்டாட்டி எப்படி திருடுவா தெரியுமா? திருடி சொல்லுவாப்புல, அவர் தரல அதனால நான் எடுத்தேன். இதெல்லாம் ஒரு பாவமா? அது அன்னைக்கு அவர் குடிச்சுக்கிட்டு பணம் தர மாட்டாரு,
சாப்பிட்றதுக்கு பணம் தர மாட்டார், வெளியே போகிறதுக்கு காசு கொடுமா. அதனால பாக்கெட்டில் அவர் போத மயக்கத்தில் அல்ல உறக்கத்தில் இருக்கிறார், பாக்கெட்லேருந்து அப்படி எடுத்துக்கிறோம். அவருக்கு தான் கணக்கு தெரியாது. இதெல்லாம் ஒரு பாவமா? இதுதான் பாவம். அப்போ என் புருஷனை எப்படி நான் என் வழிக்கு கொண்டு வரது? எஸ், நல்ல கேள்வி. உன்னுடைய நற்குணத்தின் நிமித்தமாக அவனை நீ ஆதாயம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு என் பைபிள் சொல்லிடுச்சு. எங்கள் அப்பா அப்படியே சொல்லியிருக்கிறார். உன்னுடைய துர்க்குணத்தை காட்டாத உன்னுடைய நற்குணத்தின் மூலமாக உன் புருஷனை நீ ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். அவன் பைத்தியமாக இருக்கட்டும், அவன் பொறுக்கியாக இருக்கட்டும், அவன் கஞ்சா, அபின், ப்ரௌன் சுகர், வேலியங்கண்ட, நாகட் கண்ட, மெண்டாக்ஸ் என்ன சாப்பிட்றானோ, எந்த போதை பொருள் அடிமையாக இருக்கிறானோ கவலைப்படாத. திருத்த முடியுமான்னு கேட்டால் உன்னுடைய நற்குணத்தினால் திருத்த முடியும். எனக்கு பைபிள் சொல்லிடுச்சு. அப்புறம் கீழ்ப்படிஞ்சா போதும். நீ கீழ்ப்படிய மாட்டீங்க, கீழ்ப்படிஞ்சு பாரு. ஆமென். இப்போ இச்சை தான் காரணம். இச்சையினால பரீட்சை பார்க்கிற, அதுக்குரிய தண்டனையை நீ அனுபவிப்ப. 106:14 வாசிக்கலாம். வனாந்தரத்திலே இச்சை உள்ளவர்களாகி அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். ஆமென். நல்லா கேளுங்க. இச்சை உள்ளவர்களாய் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். தேவனை பரீட்சை பார்க்காத, அவரை சோதிச்சு பார்க்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். ஏன்னா 1 கொரிந்தியர் 9:25 வாசித்தீங்கன்னா, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் இச்சை அடக்கமுள்ளவர்களாய் மாறணும். ஏன்னா நீ ஒரு பந்தய சாலையில் ஓடிக்கிட்டு இருக்கிற, உலகத்தான் ஓடுறது, உலகத்துக்குரியவைகளுக்காக ஓடுறான். ஆனால் நீயோ சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவருடைய ராஜ்யத்திற்கு கடந்து போவதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறாய். அப்போ அவனுடைய ஓட்டம் எப்படி இருக்கணும்ன்றது முதல்ல புரியணும். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4:3 வாசிக்கிற போது, இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்கிறதுக்கு பொறுமை இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி. என்ன உள்ளவர்களாய்? செவித்தின உள்ளவர்களாகி. அப்படி யாரும் இங்க இல்லைன்னு நினைக்கிறேன். கேட்கிறவனுக்கு புரியும். தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு. உண்மை இதுதாங்க. சுய இச்சைக்கு ஏற்ற போதகர்களை தனக்கென்று ஏற்படுத்திக் கொள்ளுகிறார்கள். ஏன் அப்படின்னா, இந்த கலிஸ்து என்ன கத்துறான்? எப்ப பார்த்தாலும் யாசுவாவே யாசுவாவேன்னு. அவனுக்கு எங்கே போனார் இயேசு? அவனுக்கு எங்க போனார் ஜீசஸ்? அதனால இவன் வேண்டாம். முதல்ல இயேசு யாரு, ஜீசஸ் யாருன்னாவது தெரியுமா? இவங்க எங்க பிறந்தாங்க அப்படின்னு கேட்டா, நீ உண்மையிலேயே மரியாளுக்கும் சூசைப்பருக்கும் பரிசுத்த ஆவியினால பிறந்த குழந்தை யாருன்னு நீ தெரிஞ்சினா, அவர் இயேசு இல்ல, அவர் ஜீசஸ் இல்ல, அவர் யாசுவா. ஏன்னா நான் கழிஞ்ச நாள்ல வேதத்தை திறந்து யாசுவா தன்னை யார் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி வேத வசனத்தை எல்லாம் நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்ப அவர் சொல்றார், நான் தான் பிதா, நான் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் தான் இந்த உலகத்தை உண்டாக்கினேன், உன்னை சிருஷ்டித்தவர் நான் தான். என்னை யா என்று நீ விசுவாசியாவிட்டால், என்னை சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று நீ விசுவாசியாவிட்டால் உன் பாவத்தில் நீ சாவாய். இவ்வளவுத்தையும் சொன்ன பிறகு கூட இவன் சொல்லிட்டு இருப்பான், பிதா ஒரு கடவுள், குமாரன் ஒரு கடவுள், பரிசுத்தாவி ஒரு கடவுள். மூளை குழப்பிடுச்சு, பைத்தியம் ஆயிடுச்சு. என்ன பண்றது? பைபிள் படிச்சா பைபிள் புரியல இவனுக்கு. ஏன்னா பைத்தியம் வந்துருச்சுல. பாவம் செய்கிறவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான் பாருங்க, அதை விட்டு வெளியே வர மாட்டான் பாருங்க. அதே மாதிரி ஒரு பைத்தியம் இது, உபதேச குழப்படி. ரெண்டாவது, ஒரு ஐயா சொல்லுவாரு, இயேசு கிறிஸ்து என்னுடைய மூத்த சகோதரன். சூப்பரா இருக்கும்ல. அப்ப இவங்க அப்பா பிதா, ஆனா இவனை பெற்றெடுத்த தாய் மட்டும் இவனுக்கு தெரியாது. அப்ப இருந்த பிள்ளை வராது, தாய் இருக்கணும். தாய் இருந்தாலும் பிள்ளை வராது, அப்ப இருக்கணும். அப்ப தகப்பனும் தாயும் இருந்தால் மட்டும்தான் குழந்தை பிறக்கும். இதான் விஞ்ஞானம். உடனே சொல்லுவாங்க, இப்ப தகப்பனும் தாயும் வேண்டாம்ல, நாங்க அதை எடுத்து இதை இங்க வச்சா அப்படி ஒரு குழந்தை பிறக்கும். வச்சுட்டு போ, அது உருவாகிறதுக்கு முன்னாடி எனக்கு அவதானே இருந்துச்சு. அப்ப பிதாவினுடைய செல்ல பொண்டாட்டி யாரு? நீ சொல்ற இயேசுவனுடைய செல்ல தாய் யாரு? ஜீசஸுடைய மதர் யாரு? சொல்லு. தயவு செய்து மரியாள்னு மட்டும் சொல்லிடாத. ஏன்னா அந்த அம்மா எபிரேய ஸ்திரீ. அந்த அம்மா பெற்றெடுத்தது யாசுவா. காபிரியல் தூதன் வந்து சொன்னா, பிறக்க போற குழந்தைக்கு யாசுவான்னு பேர் வையினார். ஏன்? அவங்க அப்பன் பேராக நான் அவனுக்கு வச்சிருக்கிறேன்.
அவர் யாவாக இந்த பூமிக்கு வரார். அவரை அப்பா என்று அழைப்பார். அது வரைக்கும் அப்பான்னு ஒரு ஆள் கிடையாது. யாசுவா இந்த பூமியில் என்ன சொன்னார் தெரியுமா? பிதா ஒருவனை இழுத்து கொண்டால் அவன் குமாரனிடத்தில் வருவான். குமாரன் அவரை யாருக்கு அறிமுகப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவர் அல்லாமல் ஒருவராலையும் அவரை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இவனுக்கு தெரியுது, பிதான்னு ஒரு ஆள் இருக்கார், தாடி வச்சிருப்பாரு, மீசை பெருசாக இருக்கும், வயசான கிழவன், அவர் அங்கே மேலே இருப்பார். இவருக்கு எப்படி தெரியுது? அவர் சொல்லி கொடுக்காம இவருக்கு எப்படி தெரியுது? எனக்கு தெரியல. பிரைஸ் யாசுவா, ஒருவேளை இவன் குமாரனாக இருப்பானோ? பிரைஸ் யாசுவா, இவன் தான் வானத்திலிருந்து வந்தவனாக இருப்பானோ? அது எனக்கு தெரியல. ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. யாசுவாவிடத்தில் கடந்து போனால் யாசுவா பிதாவை அறிமுகப்படுத்துவார். எவனை தன்வசம் இழுக்கிறாரோ அவனை யாசுவாவிடத்தில் கொடுப்பார். இதுதான் பைபிள். ஆமென். அப்படி இருக்கவிட்டு நம்ம என்னெல்லாம் உபதேசங்களை வச்சுக்கிட்டு எந்த உபதேசத்தின்படி வாழ்றோம்னு எனக்கு தெரியல. அதனால தயவு செய்து சொல்றேன், உன் இச்சையின்படி நீ வாழாத. உன் இச்சையை நீ சர்வ சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருப்ப. ஆனா அந்த இச்சை அது பொல்லாதது. ஏன்னா யாக்கோபனுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பாத்தீங்களா சோதனை எப்படி வருதுன்னு தெரியுதா? மோன சோதனை வர்றதுக்கு காரணமே உன்னுடைய பாவம் ஆகிய இச்சை. இதை நீங்க சரியா புரியணும். இச்சை இல்லை அப்படின்னா சோதனை வராது, பிரச்சனை வராது. இச்சையினால தான் சோதனை வருது. அல்லேலூயா. இப்ப இந்த இச்சையிலிருந்து நீங்க வெளியில வந்தாதான் யோசுவாவுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 26வது வசனத்தின்படி, அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே தமது கோபத்தின் உக்கிரகத்தை விட்டு மாறினார். பாத்தீங்களா, ஒரு கோபம் தணியணும்னா உனக்கு தண்டனை தந்தே ஆகணும். இங்கதான் சிக்கல். நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை தராம அவருடைய கோபம் தணியாது. இப்ப 8வது அதிகாரத்துக்கு உள்ள போனீங்கன்னா தான் தண்டனை கொடுத்த பிறகுதான் ஆயி பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு வழிவகுக்கிறார். போ ஆயி பட்டணத்தை பிடி, நான் இருக்கிறேன், நீ என்னென்ன செய்யணும் நான் சொல்லித்தரேன். அங்க போய் என்ன ஆச்சு அப்படின்னா, ஆயி பட்டணத்தினுடைய ராஜாவையும் ஆயி பட்டணத்து குடிகளையும் கொன்று குவித்தார்கள். அத்தனை பேரையும் தீக்கிரை ஆக்கினார்கள். புரியுதா? இப்ப வழிவாசல் திறந்துச்சு. சத்ரு இல்லாமற் போகிறான். பிரியமான யாவுடைய ஜனமே, வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்வியா? வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனையா? நினைக்கிறது நடக்கலையா? ரகசியமா எங்கேயோ ஒன்னுட்ட ஒரு சின்ன பாவம் இருக்கு. சின்ன பாவம்னு நீ நினைக்கிற பத்தியா? அந்த பாவம் தான் யாவுடைய சமூகத்தில் பெருசு. முதல்ல பாவத்தை விட்டு வெளியே வருவியா? அல்லேலூயா. ஒரு பாவம் கண்டிப்பா உன் வாழ்க்கையில சாபத்தை கொண்டு வரும். பாவம் இல்லைன்னா சாபம் வராது. பாவத்துக்கு மூல காரணம் அந்த பாவம் முழுவதும் போகணும். போகல அப்படின்னா சாபம் உன்னை பின்தொடரும். ஒருவேளை தெரியும், எனக்கு இப்ப நல்லா ஆயிட்டேன் பாத்தியா, நல்லா இருக்கு. ஆனா இன்னும் சில நாட்களில் பிரச்சனை ஒன்று பின்னாடி வந்துகிட்டு இருக்குது. சொல்லுவாங்கல்ல, புரட்டாசி புறம்ப தான் இருக்குன்னு சொல்லிட்டு. அது வருஷம் புரட்டாசி புறம்ப தான் இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? அப்போ பிரச்சனை ஒன்று இருக்குது, உனக்காக காத்துக்கிட்டு தான் இருக்குது. நீ எப்போ பாவம் செய்ய ஆரம்பிக்கிறியோ அப்போ அந்த பாவம் பிரச்சனை ஒன்று மோதி அடிக்கும். இதுலேருந்து விடுபடணும்னா இந்த சின்ன பாவம் பெரிய பாவம்னு நினைக்கிறியே இதையெல்லாம் விட்டுடு. இச்சை இருக்குல்ல விட்டுரு, கீழ்ப்படியாமல் இருக்குல்ல விட்டுரு, கண்ணின் இச்சை இருக்குல்ல அதை விட்டுரு. யா உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். யா உன்னை அவருடைய சித்தத்தின்படி நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா. சிறிய பாவம் சின்ன பாவம்னு சொல்லிட்டு நீ உன்னை சாதகப்படுத்தாத. இப்ப சின்ன பாவம் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்குது. இங்க இருக்கிற நிறைய பேருடைய மனசுல, இந்த சத்தத்தை கேட்கிறவங்களுடைய நிறைய பேருடைய மனசுல ஒரு காரியம் இருக்குது, இது சின்ன பாவம் தானே, அப்ப எது பெரிய பாவம்? உடனே சொல்லுவாங்க விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விவகாரம், இதெல்லாம் பெரிய பாவம். உன்னை யார் சொன்னா? எந்த பைபிளில் சொல்லி இருக்குது? நான் கேட்குற கேள்விக்கு பதில் இருக்கா யார்ட்டையாவது? எது பெரிய பாவம் எது சின்ன பாவம்னு எங்க சொல்லி இருக்குது? ஆமென். சரி, அப்ப நான் ஒரு சின்ன பாவத்தை சொல்றேன். என்ன பாவம் தெரியுமா? ரோட்ல போயிட்டு இருக்கிற நேரம் ஒரு ஸ்திரீ அல்லது ஒரு புருஷன் போயிட்டு இருப்பான். இங்கேருந்து ஒரு ஸ்திரீ அல்லது ஒரு புருஷன், அவன் நல்லா இருக்கிறான், அவ என்ன அழகா இருக்கா, பா
இவளை போல இருக்கணும் நினைச்சா வைங்களேன். சின்ன பாவம் தானே, ஆமீன் இல்லையா? இது சின்ன பாவம் தானே, நினைக்க தானே செஞ்சான். எங்க சின்ன நினைக்க பாவம் செஞ்சான் அவன் இல்லையே, நினைக்க தானே செஞ்சான். ஏம்மா இப்படி பார்க்குற? நினைச்சா பாவமா? இப்படிதான் நினைக்கிறீங்க. எங்க அது என்ன பாவம் தெரியுமா? விபச்சார பாவம். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 28வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. ஆமென். புரிஞ்சுதா? அது எவ்வளவு பெரிய பாவம். இப்போ நினைச்சதே பாவமா? நீ அப்ப செஞ்சதெல்லாம் அல்லேலூயா. தயவு செய்து சொல்றேன், என் தேவன் உன்னை எச்சரிக்கிறார். இனி சின்ன பாவம் பெரிய பாவம் இல்லை, எல்லாமே பாவம். பாவம் உன்னிடத்தில் இருந்தால் பாவத்திற்கேற்ற தண்டனையை நீ அனுபவித்தே ஆகணும். தண்டனை இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அல்லேலூயா. நான் சிம்சோனை பார்த்தேன். அவன் பாவம் செஞ்சான். பாவம் செஞ்சோன்ட்டு அவங்க அம்மா போய் கேட்குற நேரம் கேட்குறான். அவன் என்ன சொல்ல தெரியுமா? அம்மா, கண்ணு நிச்சயில விழுந்துட்டேம்மா, அவளை நான் பார்த்தேன், அதனால கொண்டேன், எனக்கு பிடிச்சிச்சு அதனால கொண்டேன். முடிவு என்ன தெரியுமா? மரணம். தேவன் அனுமதிக்காத காரியத்தை செய்யாத. உனக்கு என்ன தரணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று அவர் நினைச்சு வச்சிருக்கிறார். அவர் நினைத்த சம்பவம் உனக்கு நடக்கணும்னா நீ அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துரு. இனி சின்ன பாவம் பெரிய பாவம்னு சொல்லி யாருடைய சமூகத்தில் போய் நிற்காத. யார் சொல்லுகிற காரியம் என்ன? இனி பாவம் செய்யாதே. பாவம் செய்தால், யாசோடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போனால் தண்டனை பெருசா இருக்கும். இத்தனை வருஷம் இந்த காரியத்துக்குள்ள தேவன் ஒன்று நடத்தல. இன்னைக்கு சத்தத்தை விளம்ப பண்ணியிருக்கிறார். இந்த சத்தம் ஒன்றை எச்சரிச்சுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆனபடியினால் பெரிய பாவம் சின்ன பாவம் என்று சொல்லி யாவுடைய சமூகத்தை யாவுடைய வார்த்தையை அவமதிக்காதபடிக்கு கீழ்ப்படியாமை என்னும் பாவத்தில் இருந்து, இச்சை ஆகிய பாவத்தில் இருந்து, ஆசை ஆகிய பாவத்தில் இருந்து விலகி உன்னை தற்காத்துக்கொள். யா தாமே உன்னோடு கூட இருந்து யாசுவா மேசியாவுடைய இரத்தத்தின் வல்லமையினால் உன்னை இடைகட்டி பாதுகாத்துக் கொள்வார். ஆமென்.